இதுக்கு முன்னாடி இருப்பாய்வு தயாரிக்கும் முன்னர் ஏற்பட்ட ஒரு பக்க பிழையும் இருபக்க பிழையும் திருத்தம் செஞ்சோம். இப்போது இருப்பாய்வு தயாரிச்சிட்டே இருக்கோம். தயாரிச்சிட்டு இருக்கும்போதே இந்த பிழையை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒரு பக்க பிழை வந்தால் எப்படி திருத்தம் செய்யணும், இருபக்க பிழை வந்தால் எப்படி திருத்தம் செய்யணும்னு தான் கணக்கு. சரியா? அதில் ஒரு பக்க பிழையை இப்போ திருத்தம் செய்ய போகிற கணக்கு தான் பார்க்குறோம். இது இருப்பாய்வு தயாரிக்கும் முன்னர் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இப்பையும் ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? பற்று குறைவாக இருந்தால் பற்று வைக்கணும், வரவு குறைவாக இருந்தால் வரவு வைக்கணும். பற்று அதிகமாக இருந்தால் வரவு வைக்கணும், வரவு அதிகமாக இருந்தால் பற்று வைக்கணும், ஆப்போசிட். இப்போ பாருங்கள், பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் போது கண்டறியப்பட்டது. இது அந்த வார்த்தை என்ன வந்துச்சு இதுக்கு முன்னாடி? இருப்பாய்வு தயாரிக்கும் முன்னர் இருந்துச்சு. இப்போ இருப்பாய்வு தயாரிச்சிட்டு இருக்கும்போது கண்டறியப்பட்டது. அவற்றை திருத்தவும். இப்போ அகிலாவிற்கு 1520 கடனுக்கு சரக்கு விற்றது. அவர் கணக்கில் 1250 என எடுத்தெழுதப்பட்டுள்ளது. அதாவது அகிலாவிற்கு கடனுக்கு சரக்கு விற்றிருக்கோம். அப்போ நமக்கு குறிப்பீட்டு பதிவு என்னமா வரணும்? பெறுபவர் அகிலா. அகிலா கணக்கு பற்றி விற்பனை எப்பொழுதும் வரவேற்பை காட்டுமா? இப்போது அவரோட கணக்கில் குறிப்பேட்டிலலாம் கரெக்டாக போட்டுட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரோட கணக்கில் எடுத்து எழுதும்போது பேரேட்டில் தானே எடுத்து எழுதுறது. அப்போ பேரேட்டில் எடுத்து எழுதும்போது அகிலாவை 1520 போடுறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு கொண்டு எடுத்து எழுதிட்டோமா, 1250ன்னு எடுத்து எழுதிட்டோம். அது உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது 1520 வர வேண்டிய இடத்துல அகிலாவோட கணக்கில் எவ்வளோ போயிடுச்சு? 1250. அப்போ பற்று என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்காமா? பற்று குறைவாக இருந்தால் நம்ம மறுபடியும் என்ன தான் பண்ணணும்? பற்று தான் வைக்கணும். அப்போ இது ஒரு கணக்கு தானே பிழை ஏற்பட்டிருக்கு. அதனால் ஏன்னா விற்பனை கரெக்டு, யாரோட கணக்கு மட்டும்தான் தப்பு? அகிலா கணக்கு மட்டும்தான் தப்பு. அப்போ இது ஒரு பக்க பிழை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அகிலா பற்று குறைவாக இருக்கனால மறுபடியும் பற்று வைக்கணும். அப்போ அந்த 1520க்கும் 1250க்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 270. அந்த 270 பற்றில் குறைவாக இருக்கனால அகிலா கணக்கில் ரூபாய் 270 பற்று வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் ஆன்சர். ஒரே லைன் தான். அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். நரேந்திரனிடமிருந்து கடனுக்கு ரூபாய் 5500க்கு சரக்கு கொள்முதல் செய்தது. அவர் கணக்கில் 5050 என வரவு வைக்கப்பட்டுள்ளது. இப்போ குறிப்பீட்டு பதிவு என்னமா வரணும்? கொள்முதல் செஞ்சால் கொள்முதல் கணக்கு பற்று நரேந்திரன் கணக்கு வரவா? ஏன்னா கடனாக வாங்கியிருக்கும், பேர் வரணும். அதனால் கொள்முதல் எப்பொழுதும் பற்றிருப்பை காட்டும். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று நரேந்திரன் கணக்கு வரவு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவருடைய கணக்கில் 5050ன்னு வரவு வச்சிட்டோம். ஆனால் நம்ம பண்ணது எவ்வளோ? கொள்முதல் பண்ணது 5500. அப்போ கொள்முதல் ஏட்டில் கரெக்டு. நரேந்திரனோட கணக்கில் மட்டும் 5500 வர வேண்டிய இடத்துல 5050 வந்திருக்கு. அப்போது வரவில் குறைஞ்சிருக்காமா? அதனால் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். அப்போ வரவு குறைஞ்சா மறுபடியும் நம்ம என்ன தான் பண்ணணும்? வரவு தான் வைக்கணும். அப்போ பாருங்கள், இந்த 5500லேருந்து 5050 கழிச்சா இன்னும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோமா? 450. 450 வரவில் குறைவாக இருக்கனால மீண்டும் வரவு வைக்கப்பட வேண்டும். யாரோட கணக்கில்? நரேந்திரன் கணக்கில் ரூபாய் 450 வரவு வைக்க வேண்டும். மூணாவது, ரவிவர்மனிடமிருந்து கடனுக்கு ரூபாய் 404க்கு அரைகலன் வாங்கியது. அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு நம்பர் பாருங்கள், முன்ன பின்ன நம்ம மாற்றிருக்கோம். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம நோட்டில் எழுதும்போது பண்ணுவோம். அந்த மாதிரி பிழைகள் தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், அரைகலன் வாங்கினா குறிப்பீட்டு பதிவு என்னமா? கடனாக வாங்கியிருக்கோம். அப்போ அரைகலன் உள்வருது. உள்வருவனை வச்சு என்ன பண்ணணும்? பற்று வைக்கணும். கடனாக வாங்கினா கண்டிப்பாக பேர் வரணும். தருபவர் யார்? ரவிவர்மன். அரைகலன் கணக்கு பற்று ரவிவர்மன் கணக்கு வரவு. இது பதிவு. இப்போ எந்த கணக்கில் நம்ம தவறாக பற்று வச்சுருக்கோம்? 404க்கு வாங்கினதை 440ன்னு பற்று வச்சிட்டோம். அப்போ அரைகலன் கணக்கில் 440ன்னு பற்று வச்சிட்டோம். ஆனால் சரியான அமௌண்ட் எவ்வளோ? 404 தான். அப்போது பற்று இப்போ எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. 404 வர வேண்டிய இடத்துல 440 வந்துருச்சு. அப்போ பற்று என்ன இருக்குமா? அதிகமாக இருக்குது. பற்று அதிகமானால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? வரவு வைக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 440லேருந்து 404 ரூபாயை கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 36 ரூபாய். அந்த 36 ரூபாய் இப்போ பற்று அதிகமாக இருக்கனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? வரவு வைக்கணும். எந்த கணக்கில்? அரைகலன் கணக்கு தானே அதிகமாக இருக்குது. அதனால் அரைகலன் கணக்கில் ரூபாய் 36 வரவு வைக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்கள், 2000 ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது. பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்தெழுதப்படாமல் உள்ளது. எழுதாமல் மட்டும்தான் விட்டுட்டோம். நம்ம அதிகமாகவும் எழுதலை,
குறைவாகவும் எழுதலை. அப்போ இப்போ என்ன பண்ணால் போதும், எடுத்து எழுதுனா போதும். அப்போ பதிவு என்னம்மா, இயந்திரம் வாங்கணும்னா இயந்திர கணக்கு பற்றி ரொக்க கணக்கு வரவு, ஏன்னா ரொக்கத்துக்கு வாங்கியிருக்கோம். ரொக்கம் வெளிச்செல்கிறது, இயந்திரம் உள்வருகிறது. உள்வருவனவற்றை பற்று வைக்கணும், வெளிச்செல்வனவற்றை வரவு வைக்கணும். அப்போது இயந்திர கணக்கில் மட்டும் எடுத்து எழுதாமல் விட்டாங்க, ரொக்க கணக்கில் எடுத்து எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இன்டைரக்ட் மீனிங் என்ன, ரொக்க கணக்கில் எடுத்து எழுதிட்டாங்க, இயந்திர கணக்கில் மட்டும் எடுத்து எழுதலை. அப்போ இயந்திர கணக்கு எங்கே இருக்குது, பற்றில் இருக்குது. பற்றில் எழுதாமல் 2000 விட்டுட்டாங்க. இப்போது நம்ம அந்த பற்று எழுதாமல் விட்டதுனால அந்த 2000 பற்று வச்சா மட்டும் போதுமா, இதில் நம்ம அதிகமாகவும் வைக்கல குறைவாகவும் வைக்கல, அதனால் கூட்டவும் வேண்டாம் கழிக்கவும் வேண்டாம். இயந்திர கணக்கில் ரூபாய் 2000 என்ன பண்ணணும், பற்று வைக்கப்பட வேண்டும். அடுத்தது கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 899 முன் எடுத்து எழுதும்போது 989 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், கொள்முதல் ஏடு என்னமா, பற்றா, பற்று என்னது, இப்போ நம்ம ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சு, அந்த பேஜ் முடியும் போது அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 899 ரூபா. இதை அடுத்த பேஜில் திருப்பி எழுதும்போது நம்பரை மாற்றி போட்டுட்டோம், 9 முன்னாடி போட்டு 8 பின்னாடி போட்டோம், 989ன்னு போட்டோம், நமக்கும் தெரியலை. அப்போ இது மிஸ்டேக் தானே. அப்போது எவ்வளோ தான் கரெக்டான அமௌண்ட்டு, 899 வர வேண்டிய இடத்துல 989 ஆயிடுச்சு. அப்போது பற்று என்ன ஆயிருக்கு, அதிகமாயிருக்கா. 899 தான் கரெக்டு, 989 தவறாக போட்டுட்டோம். அதிகமாக போட்டதுனால பற்று எப்படி காட்டும், அதிகமாக காட்டும். சரி பண்ண இப்போ என்ன பண்ணணும், வரவு வைக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்ன, 989லேருந்து 899 கழிச்சா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 90 ரூபா. 90 ரூபாய் இங்கே பற்று அதிகமாக இருக்கனால அந்த 90 ரூபாய் இப்போ நம்ம என்ன பண்ணணும், வரவு வைக்கணும். எந்த கணக்கு அதிகமாக இருக்குது, கொள்முதல் கணக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் கொள்முதல் கணக்கில் ரூபாய் 90 வரவு வைக்கப்பட வேண்டும். எல்லாமே ஒரு லைன் ஆன்சர் தான், ஆனால் அந்த ஒரு லைன் ஆன்சருக்கு நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். அதனால் குறிப்பீடு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் டக்குன்னு நம்ம இந்த கணக்கை போட முடியும்.